அப்பா இட்லியே தான் கொடுப்பாரு. दोपहर को भी मेरा पिताजी हमको इडली देते थे खाने के लिए. நைட்டு இட்லியை ரவாவா மாத்தி எனக்கு ராத்திரியும் இட்லியே தான் கொடுப்பாரு. रात को भी वो इडली को रवा बना के हमको रात का खाना वही देते थे. நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம். हम इतना कष्ट उठाए. தேவ கிருபை வெளிப்பட்டுச்சு. प्रभु का अनुग्रह प्रकट हुआ. கிருபை வெளிப்படும் போது உங்களுக்கு புத்தி வெளிப்படும். जब प्रभु का अनुग्रह प्रकट होगा तब बुद्धि भी प्रभु दे देंगे. எதை செய்யணும், क्या करना है, எப்படி செய்யணும், कैसा करना है. அல்லேலூயா हालेलुया. அந்த புத்தி எப்ப வெளிப்படும்? ये बुद्धि कभी प्रकट होगा தேவ கிருபை வெளிப்படும் போது. जब प्रभु अनुग्रह प्रकट होगा तभी. ஆமென் சொல்லுங்க. आमीन. அவங்க அப்பாவுக்கு புத்தி வெளிப்பட்டுச்சு. उनके पिताजी को बुद्धि प्रकट हो गया. திருநெல்வேலியில ஒரு அல்வா இருக்குது. திருநெல்வேலி में एक हलवा है. ஆனா இவங்களுக்கு ஒரு புத்தி வெளிப்பட்டுச்சு. लेकिन इनके लिए बुद्धि प्रकट हुआ. அந்த புத்தியின்படி இவங்க அல்வாவை கிண்டாங்க. उसके बुद्धि के हिसाब से हलवा बनाया. அதுக்கு பேரு மஸ்கோத் அல்வா. उसका नाम रखा मस्कोत. ஆமென் சொல்லுங்க. मस्कोत हलवा, मस्त हलवा. கிருபை வெளிப்படும் போது जब अनुग्रह प्रकट होता है புத்தி வெளிப்படும். बुद्धि भी प्रकट होगा. ஆமென் சொல்லுங்க. आमीन बोलेंगे. யோசேப்புக்கு ஞானம் வெளிப்பட்டுச்சு. यूसुफ को ज्ञान प्रकट हुआ. தேவ கிருபை அவனுக்கு வெளிப்படும் போது जब उसको अंदर से प्रभु का अनुग्रह प्रकट हुआ, தேவனுடைய ஞானம் அவனுக்கு வெளிப்பட்டுச்சு. प्रभु का ज्ञान उसे प्रकट हुआ. அந்த ஞானம் எகிப்து தேசத்துக்கே பிரயோஜனமா இருந்துச்சு. वो ज्ञान मिस्र देश के लिए एकदम प्रयोजन हो गया. அல்லேலூயா. हालेलुया. உங்களுக்கே பிரயோஜனமா இருக்கிற ஞானம் இல்ல, தேசத்துக்கு பிரயோஜனமா இருக்கிற ஞானம். आपके लिए नहीं केवल पूरा देश के लिए होगा. அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். इस प्रकार का ज्ञान को आपको बच्चों को प्रभु देंगे. உங்களுக்கு கொடுக்கணும். आपके लिए देंगे. அல்லேலூயா. हालेलुया. கிருபை வெளிப்படும் போது जब अनुग्रह प्रकट होता है ஆண்டவர் கூடவே எல்லாவற்றையும் கொடுக்கிறார். प्रभु साथ में सब कुछ दे देगा. ஞானத்தை கொடுக்கிறார். ज्ञान को देता है. அனுகூலமான வேலையாட்களை கொடுக்கிறார். अनुकूल का जब ये नौकर लोग दिखता है. ஆமென் சொல்லுங்க. आमीन बोलेंगे. நல்ல வேலையாட்கள் கிடைக்கிறது கூட தேவ கிருபை தான். अच्छे नौकर लोग मिलना भी प्रभु का अनुग्रह है. பிரைஸ் காட். आमीन. ஆபிரகாம் வீட்ல எத்தனை வேலையாட்கள் இருந்தாங்க? अब्राहम के घर में कितने लोग थे नौकर? कितना बोलेंगे कितना है? என் பாஸ்டர் இந்த நைட்டு போய் அதெல்லாம் கேட்குறீங்க? पास्टर जी ये रात में वो सब क्यों पूछ रहे हैं आप? ऐसा सोच रहे हो? கொஞ்சம் எங்களை தூங்க விடுங்கங்கிற மாதிரி. हमको सोना मत दो. आमीन. ஆபிரகாம் வீட்ல 318 வேலையாட்கள். अब्राहम के घर में 318 नौकर लोग. கை வேதம் என்ன சொல்லுதுன்னா ஆபிரகாம் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிக்கிற வேலையாட்கள். वो कैसा नौकर थे जैसे अब्राहम जो भी बोले उसको पालन करना बस. ஆமென் சொல்லுங்க. आमीन. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் எனக்கு வேலை ஆட்களை கர்த்தர் கொடுக்கணும் என்று விரும்புறீங்க? कितने लोग बोलते हैं मेरे लिए नौकर लोग प्रभु देगा, कितने लोग बोलेंगे आमीन. நீங்க வேலை ஆட்களா இருப்பதில்ல, आप नौकर बन के नहीं. கர்த்தருடைய கிருபை வெளிப்படும் போது जब प्रभु का प्रकट होगा உங்களை கர்த்தர் எஜமானாய் மாற்றுவார். जब आप लोग प्रभु आप लोग यजमान बना देगा. உங்களுக்கு கீழே வேலை